ஸோ ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஹேக்கத்தான்னா என்ன அண்ட் ஹேக்கத்தானில் எப்படி வின் பண்ணுறது அண்ட் ஸ்மால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன். இது வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோனே சொல்லலாம். அதனால சரி ஓகே, இது வந்து இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். அண்ட் ப்ளீஸ் டூ செக் அவுட் மை டே டு வீடியோ. லேட் ஆகிட்டே இருக்குன்னு கோவப்படாதீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து அப்புறமா உங்களுக்கு ரீசன் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹேக்கத்தான்னா என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு மோஸ்ட்லி வந்து ஹேக்கத்தான்ஸ் வந்து காலேஜஸும் கண்டக்ட் பண்ணும், லைக் டெக் எம்என்சிஸ் டாப் எம்என்சிஸ் கண்டக்ட் பண்ணும். நீங்கள் ஹேக்கத்தான்ன்ற விட கண்டிப்பாக நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. நானுமே ஃபஸ்ட் இயரில் இருக்கும்போது என்ன தான் அந்த ஹேக்கத்தானில் பண்ணுவாங்க, சரி நம்ம ஃபஸ்ட் இயரில் இருக்கோம் அதனால நம்மளுக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்ட்டு விட்டுட்டேன். அண்ட் மை ஃபர்ஸ்ட் எவர் ஹேக்கத்தான் வாஸ் இந்த செகண்ட் இயர். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இயர்ஸ்லேருந்து அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்லாம் போவேன். நான் சொன்ன மாதிரி நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் பேசுவாங்க. போய் ரொம்ப பயம்லாம் இருந்துச்சு, பேச 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 வந்து அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் இயராக இருக்கீங்கன்னா ஒரு 2-3 பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ் ஆச்சு அட்டன் பண்ணிடுங்க. இட் டசன்ட் மேட்டர் வெதர் யூ வின் ஆர் லூஸ். பட் நீங்கள் அங்கே போய் பேசும்போது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கிளியரான ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எடுத்து தான் அங்கே போய் ப்ரெசென்ட்டே பண்ண போகிறீங்க, உங்கள் ஐடியாவை தான் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நிறைய தேடும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நிறையா நாலேஜ் கிடைக்கும். அண்ட் இப்போ வந்து ஹேக்கத்தான் பற்றி வரலாம். ஹேக்கத்தான்னா நான் சொன்ன மாதிரி டாப் எம்என்சிஸ் எல்லாருமே ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஹேக்கத்தான்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ வந்து ஒரு அவங்க கொடுத்துருக்குற டைம் பீரியட் லைக் 24 ஹவர்ஸ் ஹேக்கத்தான், 30 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ், அவங்க எவ்வளோ நேரத்துக்கு நடத்துகிறாங்களோ அவங்க ஒன்றா எதர் தே வில் ப்ரொவைட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட், அப்படி இல்லைனா அவங்க தீம்ஸ் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து சொல்யூஷன் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் நினைக்கலாம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே எப்படா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறதுனா, அதான் எல்லா ஏஐ டூல்ஸ்லாம் இருக்குல்ல. யூ கேன் யூஸ் டூல்ஸ் லைக் கர்சர், ஆன்டி கிராவிட்டி, கிளாட், இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் என்ன தான் யூஸ் பண்ணாலும் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பிளேஸ் அ மேஜர் ரோல். ஓகேவா? இப்போ நான் வந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா இத்தனை ஹேக்கத்தான் போனதுலேருந்து, நீங்கள் வந்து மெயினாக இது நான் நோட்டீஸ் பண்ண விஷயம், பட் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. எஸ்டிஜி கோல்ஸ் இல்லைனா வந்து கொஞ்சம் சொசைட்டிக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குற மாதிரி கண்டிப்பாக ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திங்கன்னா இட் ஹேஸ் அ மோர் வெயிட்டேஜ். இப்போ நாங்கள் வந்து அதே மாதிரி நாங்கன்னா லைக் நானும் என் ஃப்ரெண்டும் தான் மோஸ்ட்லி ஹேக்கத்தான்ஸ்னாலே நானும் என் ஃப்ரெண்டும் தான் போவோம். அந்த மாதிரி நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக நிறையா ப்ராஜெக்ட் பண்ணுறதை விட இப்போ சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் வந்து சேர்த்து வந்து ஒரு இடத்துல ஹேக்கத்தான் நடத்துகிறாங்கன்னா கண்டிப்பாக தே வில் கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு த ஹார்ட்வேர். ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் நம்ம வந்து ஏஐ வச்சு ஏஐ ஹெல்ப் இல்லாமல் அந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறது கிடையாது. அண்ட் ஹார்ட்வேர்னால் கண்டிப்பாக அவங்களோட இன்புட் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும், எஃபர்ட்ஸ் நிறையா இருக்கும். அண்ட் அது கொஞ்சம் வந்து நம்ம லைவாக ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். எப்படி சொல்கிறது, அவங்களோட மென்டாலிட்டி வந்து அப்படி தான். இங்கேன்னு இல்லை, நீங்கள் நான் இதோட ஒரு 2-3 ஹேக்கத்தான்ஸ் வந்து இந்த மாதிரி கம்பைண்டாக, அதாவது ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பைண்டாக போகும்போது தே கேவ் ப்ரிஃபரன்ஸ் டு த ஹார்ட்வேர். அதனால நீங்கள் ஒரு சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் யூ கேன் எக்ஸ்ப்ளோர். ஐஓடியில் பண்ணலாம். நான்லாம் சிவில் ப்ராஜெக்ட் தான் எடுத்து பண்ணேன். அதில் ஐஓடி எல்லாம் இன்டெகிரேட் பண்ணி அதெல்லாம் வந்து பண்ணி தான் நான் அந்த ஸ்டேட் லெவல் ஹேக்கத்தானே வின் பண்ணேன். அண்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஹேக்கத்தான் நான் சொன்ன மாதிரி ஒன்றுமே தெரியாது. ஓகேவா? ஹேக்கத்தான்ன்ற பேர் மட்டும்தான் தெரியும், கர்சர் இருக்குதுன்னு தெரியும், ஆன்டி கிராவிட்டி கூட எனக்கு அந்த டைமில் யூஸ் பண்ண தெரியாது. அண்ட் என்னோட டீம்மேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நான் என்ன வந்து மைண்டில் அதே மாதிரி வச்சுருந்தேன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஹேக்கத்தான் போகும்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு கூப்பிடலாம். பட் ஃப்ரெண்ட்ஸுன்றதை தாண்டி உங்கள் கிளாஸில் வந்து கொஞ்சம் யாராச்சும் நல்லா இந்த கோடிங் போடுறதெல்லாம் உங்களுக்கு தெரியல, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுறான்ப்பா அப்படின்ற மாதிரி ஆளுங்க இருந்தாங்கன்னா அவங்கள கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வந்து இன்புட்ஸ் கிடைக்கும். நீங்கள் அங்கே போயிட்டு 24 ஹவர்ஸ் அவங்க என்ன அட்லீஸ்ட் நீங்கள் வந்து வின் பண்ணலனாலும் உங்களுக்கு வந்து அவங்க மூலமாக நாலேஜ் கிடைக்கும். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போகிற யாருக்குமே எதுவுமே தெரியாதுன்னா நம்ம அங்கே போயிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ see to that. அப்புறம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் ஃபர்ஸ்ட் எவர் ஹேக்கத்தான் போகும்போது அங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருந்தது. பண்ணாரி அம்மன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, இங்கே ஈரோடில் இருக்குது. சரி ஃபர்ஸ்ட் எவர் ஹேக்கத்தான் சொல்லிட்டு நானும் என் ஃப்ரெண்டு அப்புறம் கொஞ்சம் பேர் போயிருந்தோம், மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருந்தோம்லாம். போயிருந்த போது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து 6 ஹவர்ஸ் ஹேக்கத்தான் தான். சாயங்காலம் வின்னர் சொல்லிடுவாங்க. காலையில் போய் பண்ண ஆரம்பிச்சா சாயங்காலம் வின்னர் சொல்லிடுவாங்க. அண்ட் அங்கே வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, கொஞ்சம் அவங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து எவாலுவேட் பண்ண டைம் இல்லை. ஆக்சுவலி 24 ஹவர்ஸ் ஹேக்கத்தான்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டு நடக்கும். அதாவது உங்களோட பிபிடி எவாலுவேட் பண்ணுவாங்க, நீங்கள் என்ன ப்ராக்ரஸ் பண்ணியிருக்கீங்க, ஃபைனலாக எப்படி அவுட்புட் கொண்டு வந்திருக்கீங்கன்னு எல்லாமே பார்ப்பாங்க. அது வந்து 6 ஹவர்ஸ்ன்றதுனால பிபிடி பார்க்குறதுலேயே முக்கால்வாசி டைம் போயிடுச்சு. நாங்கள் அதாவது மற்ற டீம்ஸ்க்குலாம் நாங்கள் கடைசியாக தான் எங்கள் நேமவே கூப்பிட்டாங்க. ஸோ நாங்கள் அதுக்குள்ளே என்ன பண்ணிட்டோம்னா ப்ரோட்டோடைப்பே பில்ட் பண்ணிட்டோம். நிறைய பேர் ப்ரோட்டோடைப் காமிக்க கூட டைம் இல்லை. அதனால வந்து கொஞ்சம் எங்களுக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜாக இருந்தது. அண்ட் வி ஒன் செகண்ட் ப்ரைஸ் தேர்.
அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் ஹேக்கத்தான். அண்ட் வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம். அமௌண்ட் அதெல்லாம் எதுவுமே தெரில. ஐயோ ஹேக்கத்தான்னு ஒன்று என்னன்னே தெரியாமல் வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர மோட்டிவேட்டிங்காக இருந்தது. இனிமேல் நம்ம தான் அப்படின்ட்டு. எத்தனை பேருக்கு எப்படி இருக்குன்னு தெரில, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாவது ஒன்று சின்னதாக நான் கோடிங்கே கூட போடுறேன்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன்னா ரத்திகா நம்ம தான் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் வந்து கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அதனாலே நீங்கள் போங்க, சின்ன சின்ன காலேஜஸாக இருந்தாலும் பரவாயில்ல, போய் வந்து நீங்கள் தோத்தாலும் எனக்கு வந்து சொன்ன மாதிரி கொஞ்சம் ஓகே என்னடா இது தோக்குறோம் அப்படின்ட்டு ஆகும். ஜெயிச்சாலும் மோட்டிவேட், நீங்கள் எதுனாலும் பாசிட்டிவ் வேல எடுத்துக்கணும், ஓகேவா? அண்டு அப்புறம் கொஞ்ச நாள் வந்து போச்சு. ஹேக்கத்தான்ஸ்லாம் வந்து போனேன். ஆன்லைன் ஹேக்கத்தான்ஸ் தான் நிறைய அட்டென்ட் பண்ணேன். அதெல்லாம் வந்து சப்மிஷன்ஸ் எல்லாம் எதுவுமே செலக்ட் ஆகலை. அண்ட் அதை பற்றி சொல்லணும்னா, நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு டயர் 3 டயர் 4 காலேஜ்லலாம் இருக்கீங்கன்னா அது மேபி லிட்டில் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா காலேஜ் நேமை வச்சே எவாலுவேட் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது. பட் சாரி, இது வந்து யாருக்காச்சும் அஃபென்சிவாக இருந்ததுன்னா வந்து மன்னிச்சிடுங்க. ஆனால் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி லிட்ரலி அவங்க வந்து எங்களோட ப்ராஜெக்டை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கல. என்னடான்னு பார்த்தா எங்களோட பேர், எங்கள் காலேஜ் நேம் வந்து பார்த்துட்டு என்ன ஊர் பேர் தெரியாத காலேஜாக இருக்குன்னு அவங்க கண்டுக்க கூட இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி டைம்லலாம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் நேஷ்னல் லெவல் ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் போகிறீங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அண்ட் நீங்கள் பக்கத்தில் காலேஜஸில் நடக்கிற ஹேக்கத்தான் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ட் இப்போது நெக்ஸ்ட் ஹேக்கத்தான், இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட். அதை நான் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த டேர்னிங் பாயிண்ட்டுன்னு இல்லை, அதாவது அது லைஃப்லேயே ரொம்ப அன்ஃபர்கெட்டபிள். நான் இப்படியெல்லாம் நடக்கும்னு நினச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆச்சுன்னா, டிஎன்வைஸ் ஹேக்கத்தான்னு ஒன்று நடக்குதுன்னு எனக்கு ஒரு போஸ்டர் வந்துச்சு, லைக் ஒன்லி ஃபார் உமன்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் காம்படிஷன் குறையில, சரி போய் அட்டம் பண்ணியே ஆகணும். கவர்மெண்ட்டோட ஹேக்கத்தான் வேறு, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துதுன்னு சொல்லிட்டு அங்கே போனோம். நானும் என் ஃப்ரெண்டு 2 பேர் தான். அண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்கள் தனியாக கூட அதுக்கு போய் பண்ணலான்னு எனக்கு அங்கே போய் தான் தெரிஞ்சிச்சு. அப்புறம் சரி அங்கே போயிட்டு நாங்கள் சாஃப்ட்வேர்லலாம் ஒரு ஆப்பெல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணிட்டு போனால் அங்கே ஜட்ஜஸ் காது கொடுத்து கூட கேட்கல. எனக்கெலாம் கொஞ்சம் அழுக வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அந்த ஹேக்கத்தான் என்னமோ தெரில, இல்லை வின் பண்ணுவோன்னே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அங்கே ஒரு ப்ரைஸ் இல்லைங்க, 14 ப்ரைஸ் சம்திங் நினைக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸே 2 பேருக்கு, செகண்ட் பிளேஸ் 2 பேருக்கு, தேர்ட் பிளேஸ் 2 பேருக்கு, ஸ்பெஷல் ப்ரைஸ் வந்து 10 பேருக்கு. ஏன்னா அவ்வளோ பேர் வருவாங்க, லைக் 2000 to 3000 மெம்பர்ஸ் வருவாங்க அந்த ஹேக்கத்தான் தமிழ்நாடு ஃபுல்லாக. நாங்கள் கோயம்புத்தூர் குமரகுரு காலேஜுக்கு போயிருந்தோம். பார்த்தா சென்னையிலேருந்து தூரமான ஏரியாவிலேருந்துலாம் வந்திருந்தாங்க. அதனால நிறைய ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஒரு ப்ரைஸ் கூட வாங்கலை. செகண்ட் ரவுண்ட் கூட குவாலிஃபை ஆகலைன்றது அதை விட கஷ்டம். செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை இருந்தால் கூட கொஞ்சம் மனசாரி இருக்கும். அப்புறம் போயிட்டு என்ன பண்ணோன்னா, நீங்கள் இதுவும் மெயினாக வந்து நெட்வொர்க்கிங் வளர்த்துக்கோங்க. நான் எங்கே போனாலும் சரி, யாராச்சும் எனக்கு நாலேஜபிளாக இருக்காங்க, இவங்க மூலமாக எனக்கு இன்புட்ஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக அவங்க கூட போய் காண்டாக்ட் பண்ணி ஒன்றா லிங்க்டின் ஐடி வாங்கிடுவேன், இல்லைனா அவங்களோட காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து வாங்கிடுவேன். நீங்களும் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே வந்து ஒரு அக்கா ஸ்பீச் கொடுத்தாங்க. நான் தான் போன வருஷம் வின்னர், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வின்னர், நான் இந்த மாதிரி 1 lakh நான் தனியாக வந்து வின் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆஹா இவங்க வின் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு எப்படியாச்சும் பார்த்து பேசிடணும்னு நினச்சேன். அவங்க கரெக்டாக கிராஸ் பண்ணும்போது நானும் என் ஃப்ரெண்டு குடுன்னு ஓடி போயிட்டு, அக்கா நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள் இந்த மாதிரி பண்ணோம், செலக்ட் ஆகலைன்னு சொல்லும் போது தான் அவங்க ஹார்ட்வேருக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணாங்க, எப்படி எல்லாம் அலைன் ஆயிருந்தது அப்படின்லாம் ரொம்ப என் மைண்டில் அப்படியே ஃபுல்லாக நான் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே நீங்கள் வந்து இப்படி பேசுனீங்கன்னா தான் எல்லாம் ஒரு இடத்துக்கு போயிட்டு தோத்துட்டோன்னு நினைக்கிறத விட ஏன் தோத்தோன்றது வந்து மெயினாக கேளுங்க. இது வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அண்ட் அங்கே போயிட்டு நான் சொன்ன மாதிரி சரி ஓகே இனிமேல் சாஃப்ட்வேர்னால் இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் போயிட்டு அப்புறம் எங்கள் வீட்டிலலாம் ஓகே அது முடிஞ்சுன்ட்டு கொஞ்சம் விட்டுட்டேன். ஒரு 2 days கழித்து சும்மா சரி என்னடா அப்படின்ட்டு அந்த வெப்சைட்டை கோ த்ரூ பண்ணும்போது 4 ஏரியாவில் நடக்கும். 4 ஏரியாவோ 5 ஏரியாவோ சரி ஞாபகம் இல்லை. சென்னை, கோயம்புத்தூர், அப்புறம் அந்த ஹொசூர், அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக இல்லை, அங்கங்கே ஏரியாவில் நடக்கும். நான் கோயம்புத்தூர் ஈரோடுலேருந்து பக்கம் நாங்கள் போயிட்டேன். சரி ஹொசூர் இதுதான் லாஸ்ட் சான்ஸ், அதாவது அந்த வருஷத்தில் எல்லா இடத்துலையும் நடந்து முடிஞ்சிட்டு கடைசியாக நடக்க போகிறது ஹொசூர், கோயம்புத்தூருக்கு அடுத்து. எனக்கு வந்து மனசே கேட்கல. எங்கள் அம்மா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டேன், இந்த மாதிரி ஆசையாக இருக்குமா, ஒன்ஸ் ட்ரை பண்ணவா, நீ என்னை அவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு போவியா அப்படின்னு கேட்டேன். அண்ட் இந்த தடவை வந்து என்ன பண்ணிட்டேன்னா, என் ஃப்ரெண்டு, நான் எப்போவுமே ஹேக்கத்தான் கூட்டிகிட்டு போகிற ஃப்ரெண்டுக்கிட்ட கூட சொல்ல, எனக்கே கஷ்டமாக இருந்தது ஏன்டா சொல்லாமல் இருக்கோமே அப்படின்னு. ஆனால் மெயினாக இது நான் வந்து ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா, நான் வந்து ஏதாவது சொல்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னா
அது வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டா வர மாட்டேங்குது, பண்ணிட்டு சொல்லிக்கலாம் அப்படின்னு மட்டும்தான் மைண்ட்ல இருந்தது. போயிட்டு எனக்கு ஜெய்சிமா சார்னு வந்து எனக்கு வந்து ஒரு சார் வந்து கைட் பண்ணாரு. அவர் போயிட்டு சிவில் டிபார்ட்மெண்ட் சார் கிட்டலாம் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்றது, என்ன பண்றது, ஏன்னா எனக்கு கொடுத்திருந்த அந்த தீம் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி. நான் கோல் ஆஷ் எல்லாம் வச்சு எப்படி இதெல்லாமே ஃபுல்லா ரிசர்ச்சுங்க. 1 மந்த் டைம் இருந்தது. ஏப்ரல்ல வந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு அட்டென்ட் பண்ணிட்டு வந்தேன். அண்ட் சாரி, மார்ச்ல போய் அட்டன் பண்ணிட்டு வந்தேன். ஏப்ரல்ல வந்து எனக்கு இப்போ ஹொசூர்ல வரப்போகுது. கிட்டத்தட்ட அந்த 30 days ஆர் 25 to 30 daysல நான் 15 days to 20 days வந்து கண்டிப்பா ரிசர்ச்லயே தாங்க அப்படியே உட்காந்துட்டேன். ரிசர்ச்னா சும்மாலாம் இல்லை, உட்காந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளம் என்னன்னு இப்படி தேடும் போது கண்ணில் மாட்டிருச்சு. நீங்கள் மெயினாக அதை சர்ச் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி என்ன டைப் ஆஃப் ப்ராப்ளம், ரெனியூவபிள் எனர்ஜி சர்ச் பண்ணுங்கள். எஸ்ஏஹெச் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். நிறைய வந்து சைட்ஸ் இருக்கும், தேடுங்க. அதான் தேடிட்டே இருங்க. அப்படி தேடும் போது ஓகே, அப்புறம் ஐஐடி மெட்ராஸில் வந்து இது டெவலப்பிங் ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு வந்து வந்துச்சு. ஓகே ரைட்டு, இது என்னன்னு நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஐஐடி மெட்ராஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, ஏன் கொண்டு வர முடியலன்னுலாம் சர்ச் பண்ணி அப்படி தான் பண்ணேன். ஸோ மெயினான விஷயம் என்னென்னா சர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட்லேருந்து என்ன கேள்வி கேட்டாலும் கண்டிப்பாக தெரியணும். ஓகேவா, நீங்கள் வந்து அதை மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் அங்கே போயிட்டு இப்போது இந்த சினாரியோ அங்கே வந்து சரின்னு ப்ராஜெக்ட்லாம் பண்ணிவிட்டேன். என்கிட்ட ப்ரோட்டோடைப் கடைசியில் பில்ட் பண்ண முடியல. சரியா, அது வந்து என்னென்னா அந்த கோலாஷ் வச்சு பிரிக்ஸ் ரெடி பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதில் வந்து நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கார்பன் டை ஆக்சைடில் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு அது ஐஓடியில் அந்த CO2 வந்து அப்சர்வ் பண்ணுறதெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி சென்சர்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கும் வேறு செலவு பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கே போயிட்டு என்னடா ஒன்றுமே இல்லை, எல்லாரும் பார்த்தா இவ்வளோ பெரிய கையிலலாம் தூக்கிட்டு வராங்க, பெருசு பெருசாக என்னமோ எடுத்துகிட்டு வராங்க. நானும் எங்கள் அம்மாவும் பார்க்குறோம், என்னம்மா ஸ்கூல் பசங்க ப்ராஜெக்ட் மாதிரி எடுத்துகிட்டு வராங்க அப்படின்ட்டு. எனக்கு ஹோப்பே இல்லை, ஹார்ட்வேர் இப்படி தான் ஜெயிக்கணும். போன டைம் ஜெயிச்சவங்களும் எல்லாம் இப்படி தான் பெருசு பெருசாக வச்சுருந்தாங்களா, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. அங்கே போயிட்டு இன்னும் பார்த்தா சென்ட் ஜோசப் காலேஜ், நிறைய பெரிய பெரிய காலேஜ் சென்னையிலலாம் இருக்கும்ல, கேபிஆர், கேஎஸ்ஆர், இங்கே சுற்றி இருக்கிற காலேஜ், சிஐடி, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து எல்லாம் பார்த்தா 3rd years. அதே மாதிரி நான் அந்த டைமில் 2nd year தனியாக வந்திருக்கேன், அம்மாவோட வந்திருக்கேன். ஃபுல்லாக வந்து அப்படியே ஹோப் வந்து 0% உட்காந்துருக்கேன். ப்ரைஸ் கிடைக்குமா கிடைக்காதா, கிடைக்குமா கிடைக்காதான்னு. அப்புறம் செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிட்டிங்கன்னு கால் வந்துச்சு. எனக்கு செம்ம ஹாப்பி. அப்புறம் போயிட்டு ப்ரெசென்ட் பண்ணேன். அங்கே வந்து சார் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஓகே என்ன ஐடியான்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் என்கிட்ட இருந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க, எப்படி இந்த ஐடியா கிடச்சிச்சுலாம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஃபைனலாக வந்து ப்ரைஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் 10 ஸ்பெஷல் ப்ரைஸ் இருக்குல்ல, எனக்கு தெரியும் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆச்சு கண்டிப்பாக கிடைக்கும். செகண்ட் ரவுண்ட் குவாலிஃபை ஆகிட்டேன்னா ஓகே ஸ்பெஷல் ப்ரைஸ் ஆச்சு கிடைக்கணும்னு சாமி வேண்டிட்டு இருக்கேன். என் பேரை கூப்பிட்டாங்க. அப்படியே வந்து என்ன ஆச்சுன்னே தெரியல, அழுதுகிட்டே போகிறேன். நான் அழுதுகிட்டே போகிறேன், வந்துட்டு பேசினேன். ரொம்ப என்ன பேசினேனே தெரில. ஆனால் வந்து ஒரு லைன் சொன்னேன், அவமானத்தை கடந்து செல் ஆனால் மறந்து செல்லாதேன்னு. அதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் நிறைய பேசினேன், எப்படியெல்லாம் தோத்தேன், எப்படியெல்லாம் ஜெயிச்சு வந்தேன், எப்படியெல்லாம் மீண்டு வந்தேன்லாம் சொன்னேன். என்ன பார்க்குறதெல்லாம் விட சரி எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அந்த இது கொடுப்பாங்கல்ல, லைக் அந்த கிஃப்ட் ஹேம்பர், அது என்னன்னு சொல்கிறேன்னு தெரில, அந்த கேஷ் அமௌண்ட் வந்து அந்த ஒரு இது மாதிரி கொடுப்பாங்கல்ல, கொடுக்கும்போது எங்கள் அம்மாவை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டேன். அண்ட் எங்கள் அம்மா வேறு அழுகுறாங்களா, எல்லாரும் எமோஷனல் ஆகிட்டாங்க. லைக் 2000 மெம்பர்ஸ் அந்த ஆடிட்டோரியத்தில் வந்து ஃபுல் ஃபோக்கஸ் என் மேலே. நான் வந்து அந்த ப்ரைஸ் வாங்கிட்டு இறங்குறேன், என்கிட்ட எல்லாரும் ஓடி வந்து நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, நீங்கள் உங்கள் அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க, உங்கள் ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது, இன்னும் சொல்ல சொல்ல ஆல்ரெடி வின் பண்ணதுலேருந்தே நான் வந்து வெளியே வரல. லைக் எல்லாரும் வந்து வந்து என்கிட்ட லிங்க்டின் ஐடி வாங்குறாங்க, என் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்க, என்னெல்லாம் என்னடா பெரிய ஆளாக நினைக்கிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் சரி ஓகே, அப்படியே இன்ன வரைக்குமே என்னால் இப்போ வந்து என்ன ஜூலை மாதமே முடிய போகுது, இப்போ வரைக்கும் அதெல்லாம் செரிஷ் பண்ணுற மூமெண்ட்ஸ் எனக்குலாம். ஏன்னா வந்து ஒரு வின் பண்ணுவோன்னு ஒரு இதுவே இல்லாமல், அதாவது லைக் ஐடியாவே இல்லாமல் போயிட்டு அவங்க ஸ்பீச் நல்லா இருக்கு அது இதுன்னு சொல்லி அங்கே போய் அப்ரிசியேஷன் அண்ட் தனியாகவும் போய் ஜெயிச்சது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப 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 ஸ்பெஷல். நீங்கள் அதனால வந்து நிறைய ஹேக்கத்தான்ஸ் போனோடனே வின் பண்ணுறதுலாம் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒன்ஸ் எப்படி சொல்கிறது, இது அதோட அருமை வந்து எப்போ தெரியும்னா, நீங்கள் இந்த மாதிரி இத்தனை டைம் ட்ரை பண்ணி நீங்கள் போய் ஜெயிக்கிறீங்கன்னா அதோட ஃபீலே வேறு. ஸோ கண்டிப்பாக விடாமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இப்போ அந்த ஹேக்கத்தான் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்குதுல்ல. அண்ட் ஹேக்கத்தான்னா என்னென்னா, நான் சொன்ன மாதிரி 24 hours நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணணும். அண்ட் அந்த டூல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நிறைய டூல்ஸ் இருக்குது. நிறைய நீங்கள் சும்மா போயிட்டு ChatGPT கிட்டே போயிட்டு இந்த மாதிரி என்ன டூல்ஸ் இருக்குன்னு கேளுங்க. ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்குலாம் அழகாக நிறைய டூல்ஸ் இருக்குது. லவபிள் ஏஐ, பேக் எண்டுக்கு வந்து லவபிள் ஏஐ இருக்குது, ஃபிக்மாலேயும் ஏஐ இருக்குது. ஸோ லவபிள், ஃபிக்மா, கர்சர்,
ஆன்டி கிராவிட்டி, கிளாட் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் அழகாக ஃபுல்லாக ஃபோல்டர் ஃபைலாகவே கொடுத்துரும். அதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. அண்ட் பேக் எண்டுக்கு வந்து ஃபயர் பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் நீங்கள் வந்து கஷ்டப்பட தேவையில்ல. இப்போலாம் வந்து ஆன்டி கிராவிட்டி எல்லாமே பண்ணிடுது. நீங்கள் கரெக்டாக உங்கள் ப்ராஜெக்ட் ஐடியா எடுத்து என்னென்ன ஏஐலாம் இன்டகிரேட் பண்ணுமா அந்த மாதிரி இப்போது ஏஐ பற்றி கொஞ்சம் லைக் ஓரளவுக்கு வந்து நீங்கள் தெரியலனாலும் இப்போ உங்களோட ஐடியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது நீங்கள் நம்ம ஏஏனா எல்லாமே சொல்லித்தர ரெடியாக இருக்குது. தெரியலனாலும் நான்லாம் வந்து ஸ்டார்டிங்லலாம் அப்படி தான் இருந்தேன். அங்கே போய் வின் பண்ணாத டைம்லாம் போயிட்டு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் கேட்டு தான், அதாவது ஏஐ கிட்டே ஐடியாவை சொல்லி அது ரிஃபைன் பண்ணி ஸ்டெப்ஸ் எல்லாம் கேட்டு நான் அப்படி தான் வந்து ஹேக்கத்தான்ஸ்லாம் வந்து ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அப்போ நம்ம தெரிஞ்சுக்க கொஞ்சம் வந்து நம்மளுக்கும் ஓகே இதெல்லாம் தான் வந்து இப்படி பண்ணணும். அந்த 24 ஹவர்ஸ் ஆக்சுவலி ஒரு நல்ல லேர்னிங் ஜேர்னியாக இருக்கும். நீங்கள் வந்து உட்காந்து ஒரு 1 மந்த்தோ 2 மந்த்ஸாக வந்து படிக்கணும்னு வச்சிருக்கிறது எல்லாமே வந்து அந்த ஒரு நாளில் வந்து கற்றுக்கிட்டே நீங்கள் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால நீங்கள் போங்க. ஐடியா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக வந்து ஐடியா இருந்துச்சுனாலே போதும், நீங்கள் போயிட்டு வித் ஹெல்ப் ஆஃப் ஏஐ நீங்கள் வந்து எதுனாலும் பண்ணிடலாம். நான் சொன்ன மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன்ஸ்னாலும் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. அண்ட் வேறு என்ன சொல்லணும், ஹேக்கத்தான்ஸ் பற்றி இவ்வளோ தான். அண்ட் உங்களுக்கு வேறு இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்குது? இது சொல்லணும்னு நினச்சேன் மெயினாக. இப்போ வந்து ஹேக்கத்தான்ஸ் எல்லாம் நீங்கள் எங்கே பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து சில வெப்சைட் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியலன்னா. காலேஜ்லேருந்து வரதும் இருக்கட்டும், பட் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹேக்கத்தான்ஸ் லைக் கூகுள், ஃப்ளிப்கார்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டாப் எம்என்சிஸ்லாம் வந்து ஹேக்கத்தான்ஸ் நடத்துவாங்க இயர்லி ஒன்ஸு. அதெல்லாம் மறக்காமல் வந்து அட்டென்ட் பண்ணுங்கள். சப்போஸ் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா டேரெக்டாக அங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆஃபர்ஸும் தருவாங்க. சின்ன சின்ன கம்பெனிஸும் ஹேக்கத்தான்ஸ் நடத்துவாங்க. இதெல்லாமே எதுக்குன்னா அவங்க இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து நம்மளை ஹையர் பண்ணிக்கிறதா, பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் வெப்சைட் வந்து தேவ் போஸ்ட். இங்கே வந்து நிறையா ஃபுல்லாக பெரிய ஹேக்கத்தான்ஸ் எல்லாமே வரும். நான் உங்களுக்கு பேர் வந்து இது கேட்ச் பண்ண முடியலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்ஸும் கொடுத்துறேன். வேவ் போஸ்ட், அப்புறம் வந்து அன்ஸ்டாப் தான் நான் மோஸ்ட்லி அன்ஸ்டாப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் நோவா ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் எனக்கு வந்து காலேஜஸில் நிறைய லிங்க் வரும். அந்த மாதிரி தேடணும்னு நினச்சா நான் போய் சும்மா தேடினாலே அதை கூகுளில் போட்டிங்கனாலே நிறையா வரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்குள்ளே போயிட்டு என்ட்ரி ஃபீஸ்லாம் இருக்கும், கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. அண்ட் வேறு எதுவும் வந்து பெருசாக எனக்கு ஹேக்கத்தான்ஸ் பற்றி ஐடியா இல்லை. ஸோ இப்படி தான் நான் வந்து வின் பண்ணேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நான் சொன்ன மாதிரி இப்போ தேர்ட் இயர்க்குள்ளே வந்து என்ட்ரு ஆயிருக்கேன்னா, அண்ட் பிளேஸ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். நான் வந்து லிட்ரலிங்க ஸ்க்ராட்ச்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி எனக்கு வந்து க்ளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, அது எங்கேருந்து நான் வந்து தேடினேன் என்னென்னலாம் தெரியல. செகண்ட் இயரில் ஒரு டொமைனுன்னு சூஸ் பண்ணுங்கும் போது ஏஎம்எல் இருந்துச்சு, சைபர் செக்யூரிட்டி நிறையா என் ஃபீல்டுலேயே நிறையா இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஸ்டக் வித் தட் க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ். அது ஏன்னு தெரியல, இந்த பேர் தான் பிடிச்சிருந்துச்சு. சரி பிடிச்சிருச்சு, ஏதாவது தேடி பார்ப்போம் பண்ணுவோன்னு அப்படிதான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் அதில் என்ன ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருந்தேன். இன்டர்ன்ஷிப் அதில் தான் போயிருந்தேன். அண்ட் ஹோப் எவ்ரி திங் கோஸ் வெல். லீட் கோடெல்லாம் கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கு நான் தனியாக இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட் வீடியோ, அதாவது என்னென்ன பண்ணணும், மேண்டேட்ரியாக என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வேணா, அதாவது என் சீனியர்ஸ் எல்லாம் டிப்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதே மாதிரி எங்கள் காலேஜுக்கெலாம் ட்ரெயினர்ஸ் வராங்கன்னா நான் போய் அவங்ககிட்ட நீங்கள் எப்படி வந்து ஹையர் பண்ணுவீங்க, என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் ரெக்வயர்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பேன். அந்த மாதிரி எனக்கு கொடுக்குற இன்ஃபர்மேஷன் இருந்து நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவை போடுறேன். ஏன்னா வந்து ரொம்ப லேட் ஆனதுக்கப்புறம் ரெக்ரெட் பண்ண வேண்டாம். ஃபைனல் இயர்ஸ் ஏன்னா எங்களோட சீனியர்ஸ்லாம் ரொம்பவே ரெக்ரெட் பண்ணுறாங்க. தேர்ட் இயர்ங்கிறது வந்து கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் டைம், அதாவது 1 இயர் இருக்குல்ல, அந்த 1 இயர்ன்றது வந்து நீங்கள் கரெக்ட் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை போடுறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் மீ. ஸோ பை கைஸ்.